ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் தந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து சில காரியங்களை நான் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். வாசிக்கலாம். 87வது சங்கீதத்தின் 5வது வசனம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீயோனை குறித்து கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். சீயோனை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதை சொன்னவரே ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்மோடு பேசின வார்த்தை, நம்மை குறித்து உரைக்கப்பட்டது, அது தேவன் ஸ்திரப்படுத்துவார். இன்று காலை வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் இப்படி சொல்ல வைத்தார். தேவன் அதை ஸ்திரப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்கிறாரா? வந்து சந்திக்கிறாரா. ஆபிரகாமோடு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 24 வருடங்கள் காத்திருந்த ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் திரும்ப உன்னிடத்தில் வருவேன். நான் வரும்போது நிச்சயமாக சாராள் கையிலே குமாரன் இருப்பான். அப்படியே ஆதியாகமம் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? and the Lord visited Sarah as he had said. அவர் சொன்னது போலவே கர்த்தர் சாராளை வந்து சந்தித்தார். ஆமென். கர்த்தர் விசிட் பண்ணினார். எதற்காக? அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை ஸ்திரப்படுத்த, உறுதிப்படுத்த, எஸ்டாப்ளிஷ் பண்ண. அதே போலதான் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். சீயோன் என்றால் யார் தெரியுமா? தேவன் விரும்பி தெரிந்தெடுத்தது. தேவன் விரும்பி, நம்மை வேற வழி இல்லாம தெரிந்தெடுக்கவில்லை, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை எப்படி நான் சொல்ல? வேற வழி இல்லாம தெரிந்தெடுக்கவில்லை, விரும்பி தெரிந்தெடுக்கிறார் என்று. ஏனென்றால் நம்மை விட வல்லவர்களும் நல்லவர்களும் எல்லா விதத்திலும் சிறந்தவங்க இன்னும் தேவன் யாரென்று தெரியாமல் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க. அது நடுவில் இன்னைக்கு நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை விரும்பிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அவருக்கு பிடிச்சுதான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வேற வழி இல்லாம, சிலர் பார்த்துருக்கீங்களா, வயசாச்சு வேற வழி இல்லை, இருக்கிறத கெட்டு இல்லை, ஏதாவது கல்யாணம் பண்ணு, அப்படி இல்லை. ஆமே, அவர் விரும்பிதான் எல்லாரையும் தெரிந்தெடுத்ததுனால நானும் இருக்கிறேன் என்று அல்ல, அநேகர் இருக்கிறாங்க. அது நடுவில் என்ன விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனே, உன்னை குறித்து கர்த்தர் சொன்னது நிறைவேறும், அதை தேவன் தாமே ஸ்திரப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். இந்த அறிவு எல்லாருக்கும் தேவை. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவு. இது அறியலைன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை இது தெரிஞ்சிருக்கணும். இந்த காரியத்தை என்னுடைய எந்த ஒரு விஷயமாகட்டும் அது நிலைக்கணும்னா அதுல யார் இடைப்படணும்? சொல்லுங்க சத்தமா. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். நாம் பல நேரத்தில் நம்முடைய அநேக காரியங்களிலே தேவனை செயல்பட விடாமல் மற்ற சிலரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்யறாங்க, நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க, ஆனா வாய்க்க மாட்டேங்குது. வாய்க்கப்படுது, ஆனா நிலைக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையில ஒரு காரியம் நிலைக்கணும்னா அதுல யார் இடைப்படணுமா? தேவன் செய்யணும். தேவன் செய்வது எதுவோ, ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அறிவு இல்லைன்னா நாம தேவனை கடைசியில தான் தேடுவோம். வேற வழி இல்லாம தானங்க அநேகர் தேவனை தேடுறது, வேற வழி இல்லாம இல்ல. நாம கூட அப்படித்தானே, நாம் பண்ற பெரிய வேற வழி இல்லாம
10 வாசலை தட்டி 10 பேரும் திறக்கலேன்னு வரும்போது மாத்திரமே நாம் பரலோக வாசலை தட்டி கொண்டிருக்கிறோம். சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்படுகிறதை கேளு, உன்னை குறித்து உரைக்கப்பட்டதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்தும். வேற யார் இடைப்பட்டாலும் ஸ்திரப்படாதுங்கிறார். உன் விஷயத்துல வேற யார் தலை போட்டாலும் நடக்காது. காரணம், நீ விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவள். ஆமென். ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்கணும், எந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும். ஆமென். நிலைக்கணும்னா அது தேவன் இடைப்படணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் கட்டுறது நம்மள தான் கட்ட வைக்கிறார். ஆனா அதுல அவர் இடைப்படலைன்னா அது நமக்கு நிலைக்காது. எந்த ஒரு தொழிலாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். இது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு தேவ பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். ஆமென். ஆமென். அப்படி தெரிந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனை முன்னிறுத்துவோம். இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு இயேசுவை கானா ஊர்ல அழைத்தது போலதான் ஒவ்வொரு காரியத்துக்கும் முடிவில் அல்லது ஒரு துவக்கத்தில் அழைக்கிறோமே தவிர அவரை இன்வால்வ் ஆக்குறது இல்லை. இப்போ ஒரு வீட்டுக்கு கல் போட எங்களை கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ண. ஓகே, அடுத்து ஒவ்வொரு கல் எடுத்து வைக்க எங்களை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா நாங்கள் போகிறதும் கிடையாது. அடுத்து நேரம் எப்போ கூப்பிடுவாங்கன்னா வீட்டுக்கு நில வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அடுத்து எப்போ கூப்பிடுவாங்கன்னா காங்கிரீட் போடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அடுத்து எப்போ கூப்பிடுவாங்கன்னா ரிபனை கட் பண்ண கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. எங்களை இப்படிதான் கூப்பிடணும், இதுக்கு மேல ரொம்ப கூப்பிடவும் கூடாது, பிரச்சனை. ஆனா இப்படி யாரை கூப்பிடக்கூடாது தெரியுமா? அவரை கூப்பிடக்கூடாது. ஆண்டவர் வந்து கல் போட்டுட்டு போங்க, அதுக்கப்புறம் நில வைக்கிறதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் இல்ல. ஆண்டவரே, இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே. ஹல்லேலூயா. இயேசு ஒருபோதும் நமக்கு கெஸ்ட் ஆகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சில பார்த்துருக்கீங்களா, ஜோமணி கல்யாண கார்டில் கார்டு எடுத்து இயேசுவுக்கு வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு, அது ஒவ்வொருத்தருடைய விசுவாசம். நான் அதில் கை வைக்கல, தலை போடலை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், சின்ன விஷயமா பெரிய விஷயம், ஒரு தேவ பிள்ளை ஒரு செடி வைக்கிற விஷயத்துல இருந்து தேவனுடைய கரம் இதுல கூட இருந்துச்சுன்னா இது நிலைக்கும். இல்லைன்னா நம்ம ஊர்ல ஒரு பிளாகை பறக்க விட்டாங்க, சூப்பரா இருந்து. நான் அந்த வழியா வந்தேன், கன்னியாகுமரி போற வழியில நம்ம தேசிய கொடியை பறக்க விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று காத்துல அது நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம வைக்கிற அநேக இடத்துல இந்த ஓகி புயல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேக மரங்கள் வந்து ஒரு ஏரியால பெரிய ஆலமரம்லாம் கீழே விழுந்ததெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனா வேரோட பிடுங்கப்பட்டு எந்த ஒரு காரியமும் ஒரு காற்றுக்கு தாங்காது. நம்ம சூழ்நிலையில நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்காது. நம்மள நிறைய நினைச்சில்ல, 2020 ஜனவரியில் எத்தனையோ பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக ரன் பண்ணலான்னு போகும்போது 2020 மார்ச்சில் கதவை அடைச்சாச்சு, லாக்டவுன். வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா 2022, 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே. எதுவுமே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆமே, நம்முடைய புலம்பல் அப்புறம் எப்படி மாறிட்டு, ஐயோ லாக்டவுன் மட்டும் வராமல் இருந்திருந்தா. எஸ், நம்ம நினைக்கிறது கிடையாது. எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் செய்வது எதுவோ அது எது நிலைக்கும், எது ஸ்திரப்படும், எதுல தேவன் கரம் நீட்டுகிறாரோ, எதுல தேவன் இடைபடுகிறாரோ,
அல்லது எந்த ஒரு விஷயத்தில் தேவன் செய்ய நாம் இடம் கொடுக்கிறோமோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அடுத்த வார்த்தை, அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாதுன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வரும்போது அதிலே நம்முடைய ஆலோசனைக்கு இடம், நம்ம நிறைய ஆண்டவரை செய்ய விடாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நிறைய அவருக்கு ஆலோசனை சொல்றோம். ஆண்டவர் உடனே என்ன சொல்வார்னா, நீ உன் அழைப்பை பார். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் அழைப்பை பார். என்ன ஆண்டவர் அழைப்பை பார்க்க சொல்லுங்க? அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். சிம்பிளா பைத்தியங்கிறார். அது ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் நீங்கள் உங்கள், ஏன் நிறைய காரியம் ஆண்டவரை நம்ம செய்ய விட மாட்டேங்கிறோம்னா, நம்ம அதனோட சிலதை கூட்டுறோம். ஆண்டவர் இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. பைபிள் சொல்லுது அவர் செய்கிறார், அவர் செய்யறது நிலைக்கும், ஆனால் அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, எதையுமே கூட்டிடாது. ஆண்டவர் நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தரார். வாக்குத்தத்தம் என்பது என்ன அப்படின்னா, கூப்பிடும் போது கர்த்தர் கொடுக்கிறது. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பைபிள் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கும் போது எனக்கு அதற்கான பதிலை தந்து, நான் ஜெபத்து கேட்ட பதில் என்பது அது எனக்கு அறிந்தது இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் 3 அப்பம் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு 3 அப்பம் தந்தார். இது எனக்கு அறிந்தது, இது என் ஜெபத்துக்கான பதில். நான் அறியாததை எனக்கு அறிவிக்கிறது அவர் என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், திட்டம். அப்போ அறியாததும் எட்டாததும் எனக்கு அறிவிக்கும் போது எனக்கு அது தெரியாதது, எனக்கு எட்டாதது. அப்போ நான் என்ன செய்யணும்? அது நிறைவேறது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கணும். நான் அவரிடத்தில் இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, இப்படி நான் அதனோட என்னுடைய காரியங்களை முன்வைத்து நான் ஒன்னையும் கூட்டக்கூடாது. ஆண்டவரை செய்ய விட்டுட்டோம். ஆண்டவரே பல நேரத்தில் அப்படிதானுங்க, பல நேரத்தில் அப்படிதானே. ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்தார் ஆண்டவர். அதை நிறைவேற்றும்படியே தேவன் ஒரு காலத்தை குறித்திருந்தார். தகுந்த காலம், குறித்த காலம் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சாராள் ஒரு ஆலோசனையை கொடுத்து அதனோட ஒன்றை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இஸ்மவேல். கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால குழந்தை பிறந்ததுலேருந்து வீட்டில் பிரச்சனை. அந்த பிரச்சனை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒன்றையும் அதனோட கூட்டக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம நோ சொல்லக்கூடாது. சில காரியங்கள் தேவன் செய்கிற விதங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். பேதுரு நோ சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், பாடுபடுவார், அடிக்கப்படுவார், மரிப்பார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார் சொல்லும் போது பேதுரு இயேசுவினிடத்திலிருந்து என்ன சொல்லுகிறார்? இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே இயேசு என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய தேவன் எதை செய்தாலும் அது நிலைக்கிறதுக்கு தான் செய்வார். நிலைக்கிறதுக்கு தான் செய்வார். ஆபிரகாமை நடக்க விட்டது தலைமுறைகள் நிலைத்திருப்பதற்காக இல்ல. ஆண்டவரே இதெல்லாம் எப்படி ஆண்டவரே? ஆபிரகாமை தேவன் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய 1000வது தலைமுறையை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய பார்வை என்பது அதாவது அதனாலதான் சொல்றேனே, நம்ம ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவர் செய்கிறார். ஆபிரகாம் இன்னும் ஒரு பிள்ளையே பார்க்கல. கர்த்தர் ஆபிரகாமின் தலைமுறையை நட்சத்திரங்களாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமா? ஆபிரகாம் நீ இந்த நட்சத்திரத்தை பாரு, அவன் இது என்ன கூட உன்னால முடியல, உன் சந்ததியை நான் இப்படி பார்க்கிறேன் ஆபிரகாமே. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் புறப்படும் போது கூடாரத்தை எல்லாம் பெயர்த்து புறப்படுறான். நம்ம எல்லாம் நிறைய இப்படி போட்டு வச்சிருக்கிறோம், மனசுல நிறைய கூடாரெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள அவரை கொண்டு வர பார்க்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய தேவன். நாம ஒரு சின்ன கூடாரத்தை இப்படி மட்டும் எனக்கு நடந்துட்டுனான்னு சொல்லிட்டு அவர் இப்படியே நட்சத்திரத்தை பார்க்கிறார்.
ஆபிரகாம் ஒரு ஈசாக்கை பார்க்க துடிச்சிட்டு இருக்கும் போது அவர் கோடிக்கணக்கான ஈசாக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு ஆண்டவரை எப்படியாவது உள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா, ஆபிரகாம் நீ முதல்ல வெளியே வா, நீ ஒன்னும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. முதல்ல ஆபிரகாம் ஒன்னும் கூட்டுறார், அதுதான் இஸ்மவேல். அப்புறமா மெதுவா குறைக்க பார்க்கிறார். எப்படி குறைக்கிறாருன்னா 99வது வயசுல, ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் ஈசாக்கு. இல்ல ஆண்டவரே இஸ்மவேல், அதாவது அது வேண்டாம் ஆண்டவரே, வயசு 99 ஆயிட்டு, இனி அது வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நோ சொல்லக்கூடாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அல்லேலூயா, ஆமென். ஈசாக்கு நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்த சந்ததியாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய பார்வையை பார்த்தீங்களா? ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆமென் இத்தனை வருடங்கள் கழித்து, ஆமென் ஏறக்குறைய 2000 வருடங்கள் கழித்து, 4000 வருடங்கள் கழித்து, ஆமென் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதும்போது, பவுல் எழுதுறதுக்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்தார்கள். அவங்க நினைச்சிருப்பாங்களா சபைக்கு எழுதும்போது ஆமென் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததி என்று சபையை குறித்து சொல்லப்படும் என்று ஆமென் நினைத்திருப்பாங்களா? இல்லை. அப்போ என்ன இதன் அர்த்தம்? கர்த்தர் ஏற்கனவே பார்க்கிறார். நாம நம்முடைய நாளையை பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போது நம்முடைய 1000வது தலைமுறைய அவர் கையில் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறார். இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமாங்க? அவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்வார். என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். நீங்க இத ஈசாக்க பார்க்க முடியாம ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு வயசாகி போயிட்டு இருக்கும் போது ஆபிரகாமுடைய 1000வது தலைமுறையை கர்த்தர் கையில் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறார். இதை எப்படி நம்மளால சிந்தைக்குள்ள கொண்டு வர முடியாது. ரொம்ப யோசித்தா தலைக்கு அதனால புதுசா பைத்தியம் பிடிக்க கூடாது என்பதற்காக பைத்தியங்களையே ஹல்லேலூயா. அதனால கிரகிக்க கூடாது. தாவீது சொல்ற, இந்த அறிவு எனக்கு எட்டாததா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ. ஆபிரகாமே, உன் வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார். ஆனா நீ ஒன்ன கூட்டிட்ட, ஒன்ன குறைக்கிற. அதனால உன்னால எப்ப செய்ய முடியாதுன்னு வருதோ அப்பந்தான் நான் செய்வேன். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆபிரகாமே, உன் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சேன், உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானித்தேன். ஆனால் நீ ஒன்றை கூட்டினாய், ஒன்றை குறைக்கிற. அதனால ஆபிரகாமே, நான் வெயிட் பண்றேன். எதுக்காக ஆண்டவரை வெயிட் பண்றீங்க? இனி ஒன்னால ஒன்னையும் கூட்டவும் முடியாது, ஒன்னையும் குறைக்கவும் முடியாதுங்கிற நிலைக்கு நீ எப்போ வரியோ அப்பொழுது நான் செய்வேன். ஆபிரகாமே, ஒன்றவும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நம்ம கூட்டவோ குறைக்கவோ ட்ரை பண்ணா ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதுனால தான் நீ கொஞ்சம் கூட்ட பார்க்குற, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறதுனால தான் நீ கூட்ட பார்க்குற. ஆபிரகாமே, நீ கூட்டும் போது சாராளின் கற்பம் செத்தது, உனக்கு சரீரத்தில் பலன் இருந்துச்சு, அதனால நீ கூட்ட பார்த்த. நான் இப்போ வெயிட் பண்றேன். எதுக்கு? உன் சரீரமும் ஆமேனே வரல. ஆமென். தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறது நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். சீயோனே, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள், விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவள். தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு உன்னை செய்ய வைக்கல, உனக்காக அவர் செய்ய விரும்புகிறார். ஆனா நீ சில காரியத்தை கூட்ட பார்க்கிற. கர்த்தர் வெயிட் பண்றார், கர்த்தர் வெயிட் பண்றார். எதுக்காக? என்னால இனி ஒன்னும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான், அது வரைக்கும் வெயிட் பண்றார். இப்ப முடியாதுங்கிற நிலைமை வரும்போதுதான் ஆபிரகாமுக்கு 99 வயது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
இப்ப கர்த்தர் இடைவிட ஆரம்பிக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். சில காரியங்களை தேவன் செயல்படுவதற்காகவே நம்மை செயலற்று போக பண்ணுகிறார். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் தேவன் ஒன்று செய்யறதற்காக ஆமென். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது பேதுருவை சந்திக்க வரவில்லை. பிரயாசப்பட்டு முடிந்தது. இனி எனக்கு பிரயாசப்பட பலமும் இல்லை, ஒண்ணு இல்லைங்கிற நிலைமை. அந்த முடிந்த நிலைமையில தான் இயேசு வருகிறார். எனக்கு முடியுங்கிற நிலையில அவர் வெயிட் பண்றார். ஏன்னா நான் அவரை செய்ய விட மாட்டேங்கிறேன். எனக்கு முடியாதுங்கிற நிலைமை வரும்போது கர்த்தர் வருகிறார். ஆமே. இந்த சில நேரத்தில் இந்த முடியாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நம்மை வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அவர் ஈஸியா சில காரியங்களை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. ஈஸியா யோசேப்பை யாக்கோபை விட்டு 17வது வயசுல தள்ளி கொண்டு போய் வைக்கிறார். ஏன்? யோசேப்பு வாழ்க்கையில் சில காரியத்தை ஈஸியா செய்யணும். எல்லாம் செட்டில் பண்ணி ஆக்கி வச்சுட்டு இப்போ யாக்கோபை கொண்டு வரார். யாக்கோபு பார்க்கிறார், யோசேப்பு நீ என் கூட இருந்திருந்தா கூட நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். அப்படி செய்யணும்னு நினைச்சாலும் ஏதோ இருக்கிறானுங்களே ஒரு 10 பேர், இவனுங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. ஆனா நான் ஒன்றை பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளையே பார்க்க வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. இது நான் செய்யலப்பா, இது அவர் செஞ்சது. நான் ஒன்றை பார்ப்பேன்னு நினைக்கல. ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அதுதான் நிற்கும். தேவன் செய்யணும். இந்த நாளிலே நம் 4 காரியங்களை ஜெபமா ஆண்டவர் சமூகத்தில் வைக்க போறோம். 4 பிரதானமான காரியங்கள் ஆண்டவர்கிட்ட பிரேயரா வைக்க போறோம். நான் அந்த 4ஐயும் சொல்லி விடுகிறேன். நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். கடைசியில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவன், உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு இந்த 4 காரியத்தை ஒவ்வொருவரும் கேட்கணும். ஆமென். முதலாவது காரியம், ஆமென், அதனுடைய 17வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். முதலாவது நாம என்ன கேட்க போறோம்னா, என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, என் கால்களை ஸ்திரப்படுத்தும், உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இது ரொம்ப முக்கியம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாது உமது வழிகளில். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறார். எல்லாருக்கும், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், இதை கேட்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமித்த ஓட்டத்திலே. ஆபிரகாமுக்கு ஒரு பாதை, ஈசாக்குக்கு ஒரு பாதை, யாக்கோபுக்கு ஒரு பாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நடக்கிற பாதையில நீங்க நடக்க முடியாது, நீங்க நடக்கிற பாதையில நான் நடக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இப்படி பார்த்து பார்த்து வழிகளை மாற்றுகிறோம். நம்ம பண்ற பெரிய தப்பு இது. எளிதாய் காணப்படுகிற வழிகளில் அநேகர் போய் நின்று விழுந்து போனதுண்டு. எனக்கான பாதையில ஓட எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவு கிருபையை அவர் தருவார். ஹல்லேலூயா. சில வாகனத்துக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும், ஒரு ஃபுல் டேங்க் போட்டா ரொம்ப தூரம் போயிட்டு வரலாம். ஆனா சில வாகனம் அப்படி கிடையாது. 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அந்த வாகனம் ஓடணும்னா அடிக்கடி ஃபியூவல் என்ன பண்ணிட்டு இருக்கணும்,
ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை இல்லைன்னா என்ன செய்யணும்? அதை செகண்ட் ஹேண்ட் விலைக்கு வித்துறணும். விஷயம் தெரிஞ்சவங்க அதை வாங்கவும் மாட்டாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி போடும். ஓகே, நம்ம எல்லாம் மைலேஜ் கொடுக்குற வண்டி கிடையாது. இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க பெட்ரோல் பங்கு போனோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஏதோ கிருபை தந்து நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு வாடான்னு சொல்லி அனுப்பல. அப்படி ஓடுறவங்க இருக்கலாம். ஆனா என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இதுவரை இந்த வண்டியை ஆண்டவர் ஒதுக்கி போடலன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya. இப்போ எவ்வளவு கிருபையை தந்துட்டே இருக்கிறார். ஹalleluya. நாம எல்லாம் பெட்ரோல் போட்டுட்டு காசு கொடுப்போம். அவர் ஆல்ரெடி சிலுவையில் அதுக்கான கிரயத்தை கொடுத்துட்டு ஹalleluya கிருபையை தந்து 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 இந்த வண்டியை எப்படியாவது மறுகரையில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வாகனத்தை ஆமை அந்த கரையில இதுவரை கொண்டு வந்துட்டார். ஆமை சிலர் 20 வருஷம் கொண்டு வந்திருக்கிறார், சிலர் 30 வருஷம் கொண்டு வந்துட்டார், சிலர் 40 வருஷம் கொண்டு வந்துட்டார், 50 வருஷம் கொண்டு வந்துட்டார். திரும்பி பாருங்க, பெட்ரோல் ரேட்டு எவ்வளவு ஏறுது. ஒரு நாள் கூட ஒதுக்கி போடல. இல்ல, ஒதுக்கி போட்டிருந்த எண்ணெய்க்கு தூசி அடிச்சு துரு பிடிச்சு இல்ல வண்டி எல்லாம் இதுவரை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து எனக்கு எவ்வளோ கிருபை வேணும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வாழ முடியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு கொண்டு வந்தது எதற்காகனா உங்க பாதையில நீங்க நடக்கிறதுக்கு. அப்ப நான் எனக்கு தருகிற கிருபையை நான் சரியாக அனுபவித்தால் மட்டுமே, சுதந்திரித்தால் மட்டுமே என்னால இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அப்ப எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் எனக்கு நியமித்த பாதையில நான் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க இந்த பாதையில பணம் இருக்குன்னு, நீங்க சொல்லணும் இந்த பாதையில கிருபை இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் அனுபவிக்கணும்னா எனக்கு நியமித்த பாதையில நான் நின்னுதாகணும். தாவீது சொல்லுகிறார், என் காலடிகளை ஸ்திரப்படுத்தும். கர்த்தர் தாவீதுக்கு எப்படி கிருபையை ப்ராமிஸ் பண்ணார் தெரியுமா? தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கர்த்தர் கிருபையை செய்கிறார். தாவீது கருளின நிச்சயமான கிருபை. அதனாலதான் சொல்றேன், நான் களி கூறுகிறேன், நான் களி கூறுகிறேன். கொழுப்புள்ள உணவை உண்பது போல் திருப்தி. நான் களி கூறுகிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த பாதையை நியமிச்சிட்டாரு. ஓகே, அவங்க எல்லாம் ஈஸியா ஓடுறாங்க. ஆமே ஆண்டவரே, அதே மாதிரி இல்ல, அவங்கள விட நான் ஜெப வீரன் கிடையாது. அவங்களாம் நல்ல ஜெபம் பண்றவங்க, அவங்களுக்கு நல்ல பேக்கப் இருக்கு ஆண்டவரே. அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்றவங்களா இருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி ஜெபம் பண்றவங்களா இருக்கிறாங்க. எனக்கு நான் தான் ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், நான் தான் ஆண்டவரே ஜெபம் பண்ணணும். யாரும் இல்லையா ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தெரியும்பா இது மைலேஜ் கொடுக்காதுன்னு தெரியும், ஆனா நான் ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நடத்துறாருல. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நாள் போறதே தெரியல, வேகமா போகுது. இல்ல, சிலர் பாருங்க நகரவே முடியல. சிலருக்கு பகல் ஆனால் எப்பொழுது இரவு வரும் என்று, சிலருக்கு இரவு ஆனால் எப்பொழுது விடியும் என்று. ஆமென். இப்படி பல இரவுகள் நினைத்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறோம். அந்த கிருபை ஒரு இடத்துல கூட அவர் தரத நிறுத்தி இருந்தா இந்த வண்டி எப்பொழுதே டேமேஜ் ஆயிருக்கும், பிரேக் டவுன் ஆயிருக்கும், அங்க நின்றுக்கும். அந்த இரவு நின்றுக்கும் அந்த வண்டி. இல்ல, அந்த பகல் நின்று விடல விடல. ஏன்? உனக்கான பாதையில நினைக்கிற. தாவீது சொல்றார், ஆண்டவரே என்ன அந்த சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சு ஸ்திரப்படுத்துன்னு சொல்லல. ஆண்டவர் உமது வழிகளில், உமது வழிகளில். நாம யாராவது தீயையும் தண்ணீரையும் இருக்கிற பாதையை நாம யாராவது தெரிந்தெடுப்போமா? கண்டிப்பா மாட்டோம், கண்டிப்பா மாட்டோம். அவர் போட்ட பாதை. ஹல்லேலூயா. அவர் போட்ட பாதை, அவர் போட்டிருக்கிறார். இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில 7 மடங்கு அக்கினியில போடப்பட்ட போது அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்வதை விட அவருடைய ஒரு முடி கூட கருகவில்லையா. எவ்வளவு அந்த கிருபை அவங்களை சூழ்ந்திருக்குங்கிறத இப்படி அதை கிரகிக்கவே முடியல. ஒரு முடி கூட கருகவில்லை. நாம கூட முடியெல்லாம் கேர் பண்ண மாட்டோங்க இல்ல. நீங்க எழும்பி போயிட்டு இங்க நாளைக்கு இது சர்ச்சை கிளீன் பண்ணுவாங்க, இவ்வளவு முடி இருக்கும். சண்டே அனௌன்ஸ் பண்றோம், அதாவது இங்கே அநேகர் முடிகளை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். நீங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கவங்க முடிய, எங்களை மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கவங்க முடிய எடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னா சில சொல்லுவாங்க நான் வீட்டிலேயே நைட்டு கலத்தி வச்சுட்டேனே, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவர் கேர் பண்றாருங்க. ஆல்ரெடி நம்ம முடி கரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, அது வேற. ஆனா ஒரு இடத்துல விபிஎஸ் போயிருந்த சின்ன பிள்ளையில, அப்போ அந்த லாஸ்ட் ஆனிவர்சரிக்கு இந்த லாஸ்ட் டேயில் பாட்டு பாடணும். இப்போ என் கையில் ஒரு கேண்டில் கொடுத்து எங்களை பாட வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டில் கொஞ்சம் பிள்ளைங்க நிற்கிறாங்க, நாங்கள் பின்னாடி நீ கேண்டில் வச்சு எப்படி பாடிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்லேருந்து புகையாக வந்துட்டு இருக்கு. பார்த்தா என் கையில் உள்ள அந்த கேண்டில் அந்த பிள்ளைக்கு முடியல பிடிச்சி அது எரிஞ்சிட்டு, நானும் பார்த்துட்டு என்னது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலை தெரியவே இல்லை. ஆனால் டீச்சர்ஸ்லாம் ஓடி உடனே முடியல தீ பிடிச்சா கூட கொஞ்ச நேரத்துக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் உடனே தெரிஞ்சிடும், சிலருக்கு தெரியவே. சிலர் கீழே இருப்பாங்க, அவங்க முடியை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கு முடியெல்லாம் பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. முந்தியெல்லாம் முடியல பேன் இருக்கும், இப்போ இருக்கிறவங்க முடி பார்த்தா உள்ள பாம்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை தெரியாது, முடியல தீ பிடிச்சா கூட உடனே தெரியாது. இப்போ ஒரு சில இடத்துல ஹேர் கட் பண்ணுறதே எப்படி தான் கட் பண்ணுறாங்க, தீயை வச்சு தான். அப்படி யாராவது சிலரை பார்த்தா அப்படி கட் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்கிறீங்க, தெரியாது. முடியல தீ பிடிச்சாலே தெரியாது, உடனே தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அதுதான் சொல்ல வரேன். எனக்கு சிலது நடந்தா கூட தெரியாது, ஆனா எனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். எனக்கு சில காரியம் நடந்தா கூட தெரியாது, அவருக்கு தெரியும். ஒரு பிள்ளை படுத்து தூங்கிட்டு இருக்குங்க, தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு கொசு கடிச்சா தெரியுமா தெரியாதா? தெரியாது. நமக்கும் தெரியாது. காலில் எழும்பி பார்த்தா தான் அங்கே நிறைய பல்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கொசு கடி தெரியாது. ஆனா அந்த பிள்ளை பக்கத்தில் அவங்க தாய் முழித்திருந்து பார்த்து கொண்டிருந்தா அந்த பிள்ளைய கொசு கடிக்கிறது அந்த தாய்க்கு தெரியும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கண் விழித்து என்னை காக்கிறதுனால தான் நிறைய விஷயம் எனக்கு தெரியாமலே போயிட்டு. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய விஷயம் தெரியாம போனதுக்காக ஸ்தோத்திரம். தெரிஞ்சிருந்தா நம்ம தாங்க மாட்டோம். சிலர் நம்மை குறித்து நினைக்கிறது தெரியல, அதற்காக ஸ்தோத்திரம். சிலர் நம்மை குறித்து பேசுறது தெரியல, அதற்காக ஸ்தோத்திரம். சிலர் நம்மை பார்த்த பார்வை நமக்கு தெரியல, அதற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் தெரியாம போனதுக்காக ஸ்தோத்திரம். தெரிஞ்சிருந்தா தாங்கிர மாட்டோம். இவங்களா இப்படி பேசுறாங்க, இவங்களா இப்படி பார்த்தாங்க, இவங்களா இப்படி. ஆனா அவருக்கு தெரியும், உறங்காமல் காக்கிற என் தகப்பனுக்கு தெரியும். அவர் என்ன செய்வார் தெரியுமா? பிள்ளைய கொசு கடிக்குதுன்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க. அந்த பிள்ளைய எழுப்பாம அந்த கொசுக்கு கதை முடிப்பாங்க. எத்தனை ஆயுதங்கள் எனக்கு தெரியல. நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். ரபலா கமத ரப சதரா உரபா கட ரபலரே ஏமரோ சந்தன ரபா ரகன ஹன்ச ரபலா. கம் ஆன் வர்ஷிப் ஹிம். ஆண்டவர் ஆராதிங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க துதிக்காம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ் எவ்வளவு நல்ல தேவன். ஹalleluya. அந்த குழந்தையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எத்தனை இரவுகள் பிசாசு ஃபூன் ஊதி அணைத்து போட துடிக்கிறான் சாத்தான். ஹalleluya, ஹalleluya. அவனுக்கு தெரியும் இவன் தான் தூங்குறான், அவர் தூங்க மாட்டார். ஹalleluya. ஏன்னா அவர் ஏன் தூங்க மாட்டார் தெரியுமா? அவர் தூங்கினா நாம எழும்ப மாட்டோம், அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் காலை கண் விழித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளுங்கள், நம் பக்கத்தில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்றவர் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் வாழ்வில். அப்ப கேட்கலாம், ஏன்பா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு வாழ்க்கையை கேட்காம அவருடைய வழிகளில் என் காலடிகளை ஸ்திரப்படுத்தும் கேட்கிறியே, எதற்காக? ரீசன் ஒண்ணுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கிருபைகளையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். அத்தனை கிருபைகளையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், ஆமென், எனக்கு லாபமா நிறைய இருந்துச்சு, நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? அவன் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாது, ஆனால் அதே பிள்ளைங்க வளர்ந்து வேலைக்கு போகும்போது அதோடைய அருமை தெரியும். ஆமென். இல்லை, அன்றைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் இருக்கும்போது இப்போ தான் வீட்டு சாப்பாடுன்னா என்னென்னு அவர் கிரயம் கொடுத்து நமக்கு தந்திருக்கிறார். அதை தட்டக்கூடாது. அது இந்த பாதையில் ஓடுறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, நான் நிலையற்றவன், உங்களுக்கு தெரியும், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எதில் ஸ்திரப்படுத்தணும்? நீ கேளு தாவீது. உமது வழிகளில் எனக்கு ஒரு பாதையை போட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, அதில் நான் நிற்கணும். இதுவரை நிற்க வச்சிங்க, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நிற்க வச்சிட்டீங்க. எனக்கு நீர் குறித்த நாள் வரைக்கும் நான் அதில் நிற்கணும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கைகளை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, பலனும் நீரே கோட்டையும். உம்மை தேடுகிறே. பலனும் அப்பா, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்மை வாஞ்சிக்கிறப்பா. என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க. தேவன் தாமே, உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், என்னை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அதுக்கப்புறம் தான் பாட வைக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். ரெண்டாவது என்ன கேட்கணும்னா, 90வது சங்கீதம் 17வது வசனம். Thank you, Jesus. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். என்ன கேட்கணும் அப்படின்னா, என் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவர், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? நான் செய்கிற வேலை, நான் செய்கிற தொழில், அல்லது நான் செய்கிற ஊழியம், ஆண்டவர் என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, அதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எதையோ செஞ்சுட்டு என் ஓட்டத்தை நான் முடிக்க கூடாது, எதையோ செஞ்சு நான் வாழக்கூடாது. இதுதான் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார், இதை தான் நான் செய்யணும். அப்படி நீங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இது அருமையான ஜெபம். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். வாலிபர்கள் விசேஷமா ஜெபிக்கணும். வாலிபர்கள் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்ம செய்து முடிக்காம, ஆமென், பவுல மாதிரி சொல்ல முடியாது, நான் முடித்தேன் சொல்ல முடியாது. நான் முடித்தேன் கேட்கணும். இப்ப தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு மேல தேவன் அபிஷேகம் வைத்தது அவனை ராஜாவாய் மாற்றுவதற்கான அபிஷேகத்தை தான் வைத்தார். ஆனா அவன் எடுத்தது ராஜாவாகவில்லை. நிறைய வேலை பார்த்தார் தாவீது, நிறைய வேலை பார்த்தார். ஆனால் தேவன் எதை வைத்தாரோ அதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் தாவீது சும்மா இருக்கல, ஏதோ ஒரு வேலையை பார்க்க வச்சுட்டே இருந்தார்.
நான் அதை கொஞ்சம் பைபிளில் பார்த்தபோது, முதலாவது 1 சாமுவேல் 17:15 ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அடுத்து 1 சாமுவேல் 16:21 சவுலுக்கு ஆயுததாரியாய் மாறுகிறான். சவுல் போனா சவுலுடைய ஆயுதத்தை பாதுகாக்கிறவன், வச்சிருக்கிறவன். அடுத்து பாருங்கள் 1 சாமுவேல் 18:13 1000 பேருக்கு அதிபதியாய் வைக்கப்படுகிறான். 1000 பேருக்கு ஒரு அதிபதியா. அவன் ஜனத்துக்கு முன்னாடி போக்குவரத்துமா இருந்தான். அவனுடைய ப்ரொஃபஷன் மாறிட்டே இருக்கு. போன வருஷம் இந்த வேலை, அதுக்கு முந்தின வருஷம் அடுத்து இன்னொரு வேலை. சிலர் சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு ஒழுங்கா ஒரு வேலையே, இப்படி வேலை மாறிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒழுங்கா ஒரு வேலையே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 22:2 பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு அவன் தலைவனானான். இப்படி ஏறக்குறைய 400 பேர் அவன் கூட இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலை வந்த போது 102 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. வந்தபோது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே தெரியும், ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை ராஜாவாக்கினார்கள். அதன் பிறகு அவன் இன்னொரு வேலையை பார்த்து போக வேண்டிய சூழ்நிலை வரல. இங்கே எதுக்காக இவைகளை சொல்லுகிறேன் என்றால், அவனுக்கானது வந்தபோது, அவனுக்கான வேலை வந்தபோது கர்த்தர் அவன் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தினார். இதே போலதான் யோசேப்பு முதல்ல சிறைச்சாலையில் ஒரு பொசிஷன் கொடுத்து வைக்கிறான். அடுத்து போர்த்திபாரின் அரண்மனையில், அங்கிருந்து அவன் தள்ளப்பட்டு ப்ரொமோட் ஆகி திருப்பியும் பழைய சம்பளத்தில் இன்னொரு வேலை. ஆனால் அவனுக்கான வேலை வந்தபோது கர்த்தர் அவனை அதிபதியாய் வைத்தார். கடைசி வரை அதில் தான் இருந்தான். இதுதான் உறுதிப்படுத்துறது. ஆமாம், நான் தெரிந்து அதனால நான் என் சில வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன். காலையில இந்த வார்த்தையை சொன்னேன், இப்போ சொல்ல, கர்த்தருடைய வருகை தாமதித்து சுகம் பிறந்தா நாளைக்கு சொல்லுவேன், நாளை கழிச்சு சொல்லுவேன். என்ன, உன்னை அவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. அப்ப இன்னைக்கு வாழ்க்கை இப்படி அலைவுபடுகிறது. வாழ்க்கை கடைசி வரை இப்படி இல்லை, அவர் உறுதிப்படுத்தின பிறகு அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்துறது வரைக்கும் தான் இப்படி அலைவு. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. உறுதிப்படுத்துறது வரைக்கும் தான். இன்னைக்கு அநேகருக்கு கையின் கிரியை உறுதிப்படவில்லை. ஏதோ இல்லை, போன வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் ஆயுததாரியா இருந்தோம், அடுத்து 1000 பேருக்கு அதிபதியா இருந்தோம், அடுத்து இப்போ ஒரு கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. என்னதான் இது வாழ்க்கை? கர்த்தர் மேய்ப்பர்லாம் சொல்ற, புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர்லாம் சொல்ற, பாத்திரம் நிரம்பி வழிதெல்லாம் சொல்ற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்தபோது அவனை உட்கார வைத்தான். அதான் தாவீது சொல்றார், என்னுடைய உயர்தரத்தில் என்னை நிறுத்துவார். ஆமா, எவ்வளவு காலம் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருப்ப? அவர் குறித்த காலம் வரை. அதன் பிறகு தேவன் உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவனை திரும்ப ஆடு மேய்க்க கூட்டிட்டு வரல, அவனை திரும்ப ஆயுததாரியா கொண்டு வரல. கடைசி வரை அவன் அரசனாக தான் வச்சிருந்தா. சில நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை இதை கேட்கணும். பைபிள்ல இப்படி ஒரு ஜெபம் இருக்குல்ல, அதனாலதான் என் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவர், இதுதான் என்னை குறித்த உம்முடைய சித்தம் எனக்கு தெரிஞ்சிட்டுனா, நான் அதுவரை என்ன ஆடு மேய்க்க விட்டாலும் நான் ரெடியாக ஆடு மேய்க்கிறேன், ஆயுததாரியா இருந்தாலும் நான் ரெடியா இருக்கிறேன். இது தாவீதுக்கு தெரிஞ்சதுனால அவன் சந்தோஷமா கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தான். இது இப்போ தெரியாததுனால, ஒருவேளை நான் கடைசி வரை நீ ஆடு மேய்க்க வேண்டியதுதானோ, கடைசி வரை இவங்களுக்கு ஆயுததாரியா இருக்க வேண்டிய, இது தெரியாததுனால கடைசி வரை என் கதை இவ்வளவுதானா, கடைசி வரை என் வாழ்க்கை இப்படிதானா. தெரிந்தவனுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச நாள் ஆடு மேய்க்கிறேன், கொஞ்ச நாள் ஆயுததாரியா இருக்கிறேன், கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறேன். அவர் குறித்த வேலை வரும்போது, இப்ப தெரியாதவங்க ஒவ்வொரு பேர் கடைசி வரை இதுதானோ, கடைசி வரை இப்படிதானா, கடைசி வரை இப்படிதானா, இப்படிப்பட்ட கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. நீ உறுதி, இதுதான் தெரிஞ்சு நான் சந்தோஷம் செய்யறேன், ஆயுததாரியா தான் இருக்கணுமா, இதுதான் உங்க சித்தமா, ரெடி, உறுதிப்படுத்துங்கப்பா. ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ணணும். என் கால்களை உறுதிப்படுத்துங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, என் கையின் கிரியைகளை
அப்பதான் அந்த சித்தம் பூரணமாகும்ல நம்முடைய லைஃப்ல. இதுதான் தெரியணும், உறுதிப்படுத்துங்க. மூன்றாவது 10வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. மூன்றாவது என்ன கேட்கணும்னா, இனி இருதயத்தை ஸ்திரப்படுத்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்து. ஏன் இருதயம் ஸ்திரமா இருக்கணும்னா, திடமனதாய் காத்திருக்க. 27:14 சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வார்த்தை திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே. திடமனதாய் காத்திருக்கணும்னா இருதயம் எப்படி இருக்கணும்? ஸ்திரப்படணும். இருதயம் ஸ்திரப்படணும். இருதயத்தை தேவன் ஆபிரகாமின் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினதுனால தான் அவன் திடமனதாய் காத்திருந்தான். ஆபிரகாம் திடமனதாய் காத்திருக்கும் தருணம் என்பது பைபிள் அழகாய் சொல்லுகிறது. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட, அதற்கு தான் இருதயம் ஸ்திரப்படும். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவான நிலையில எப்படி இருந்தானோ அதை விட ஸ்ட்ராங்கா இருந்தார். பைபிள் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அது திட்டமானதா இருக்கணும்னா இருதயம் ஸ்திரப்படணும். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. நமக்கு தெரியும், வேவு பார்க்க போகிறவர்களிடத்துல ராகாப் சொன்ன வார்த்தை தன் ஜனத்தை குறித்து. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே ராகாப் இப்படி சொல்லுகிறாள். யோசுவா 2:11, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அடுத்த வார்த்தை, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறம் 11 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. 9வது வசனத்துல திகில் பிடிச்சிருக்கிறது. அப்ப இருதயம் கரைந்து போயிட்டுனாலே பயம் வந்து பிடிச்சிரும். நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் அநேக காரியங்களுக்கு. இருதயம் வந்து எப்போ ஒரு காரியத்துல கரைந்து போகிறதோ உடனே பயம் வந்து பிடிச்சிரும், திகில் வந்து பிடிக்கிறது. எனவே இருதயம் திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இருதயம் திடமனதா இருந்தா மட்டும்தான் காத்திருக்க முடியும். இருதயம் திடமனதா இருக்கணும்னா இருதயம் ஸ்திரப்படணும். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இல்லைன்னா என்ன பயம் பிடிக்குதுப்பா. வாழ்க்கையில பயம் பிடிக்கும் போது இந்த ஜெபத்தை பண்ணுங்க, என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. சில காரியங்களை கேட்டு பயம் பிடிக்குதுனாலே ஜெபம் பண்ணிருங்க, அப்பா என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. எசேக்கியேல் 21:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 21:15 அவர்களுடைய இருதயம் கரைந்து அவருடைய இடையூறுகள் திரளாகும்படி. நல்லா பாத்தீங்களா? இருதயம் கரையும் போது எது அதிகமாகுதோ? இடையூறுகள், பிரச்சனை அதிகமாகுது, மன குழப்பங்கள் வருகிறது, மன போராட்டங்கள் வருகிறது, படுத்த தூக்கம் வரல, நிறைய எண்ணங்கள் தலைக்குள்ள ஓடுது. காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அநேக எண்ணங்கள் ஓடுதுனால இருதயம் கரையுதுன்னு அர்த்தம். இருதயம் கரைகிறதுனா சோர்ந்து போகிறது. சோர்வை கொண்டு வருவது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். சோர்வு என்னும் போர்வையை எப்படியாவது இவன் மேல போர்த்தி விட வேண்டும். இதுதான் பிசாசின் தந்திரம். இருதயம் கரையும் போது இடையூறுகள் திரளாகுது, பிரச்சனை, ஒரே பிரச்சனையா இருக்கு. கடந்த நாளில் ஒரு சகோதரன் சொல்லுகிறார், பிரச்சனை மேல பிரச்சனை, நிறைய எண்ணங்கள் தலைக்குள்ள ஓடுது, ஒவ்வொரு எண்ணமும் நம்மை சோர்ந்து போக பண்ணுது. இருதயம் கரையும் போது இடையூறுகள் திரளாகிறது. நாகும் 2:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் 2:10, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அவள் வெறுமையும் வெளியும் ஆளுமாவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் முழங்கால்கள் தள்ளாடுதான். ஜெப வாழ்க்கை அசைக்கப்படுகிறது. இருதயம் கரையும் போது ஜெபிக்க கூட முடியாது.
ஜெபிக்க கூட முடியாது. எனவே நமக்கு என்ன ஜெபம் தேவைன்னா என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஆமென். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். தாவீது சொல்றார், இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இல்லைன்னா இருக்க முடியுமாங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. அநேக காரியங்களை நினைத்து பாருங்கள். அத்தனை பேர் சுத்தி இருந்த பிறகும் எலியாவால அத்தனை ஜனங்க முன்னாடி ஜெபிக்க முடிந்தது கர்மேல் பர்வதத்தில். ஆனால் அவனுக்கு ஒரு சோர்வு வந்ததும் சூறை செடிக்கு கீழே உட்கார்ந்து ஜெபிக்கல. என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு படுத்து விட்டான். முடியல. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. ஏன்? இருதயம் கரைகிறது, மனம் சோர்ந்து போகிறது. ஜெபிக்க முடியல. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபமே வரல. ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. இருதயம் கரைந்து போனா ஜெபிக்க முடியாது. எலியாவை நம்மை போல எலியாக்கே ஜெபம் பண்ண முடியலன்னு நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஜெபிக்க முடியாது. இருதயம் கரைந்து போனா ஜெபம் பண்ண முடியாது. சோர்ந்து போயிடுவோம். ஆமென். எனவே நமக்கு என்ன ஜெபம் தேவை? ஸ்திரப்படுத்துகிற கர்த்தரிடத்தில் என்ன கேட்கணும் தெரியுமா? என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். என் கால்களை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் கையின் கிரியைகளை என்னிடத்தில் ஸ்திரப்படுத்தும். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பயம் பிடிக்குதுப்பா, நிறைய எண்ணங்கள் எனக்குள்ள, நிறைய இடையூறு திரளாகிறது ஆண்டவரே. ஆண்டவரே என்னால ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே. ஜெபிக்க தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். டைம் தான் போகுது. ஆனா இதுவரை ஒரு வார்த்தை கூட என்னால ஜெபம் பண்ண முடியல. என் முழங்கால்கள் தள்ளாடுது ஆண்டவரே. என் மனம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. 4வது நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் கடவது நோக்க கடவது. 4வது நம்ம என்ன கேட்க போறோம்னா, என் பார்வையை ஸ்திரப்படுத்துங்க. என் பார்வை. 4 காரியங்களை வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை பார்க்க கூடாது. 1, பாவத்தை பார்க்க கூடாது. 2 சாமுவேல் 11:2 சொல்லி ஜெபிக்கலாம். 2வது பீறி போட்டதை பார்க்க கூடாது. எது பீறி போட்டது தெரியுமா? வேண்டான்னு போடுவோம்ல நிறைய. இனி இது வேண்டாம். சிம்சோன் தான் பீறி போட்ட சிங்கத்தை பார்க்க போனான். பார்க்க போன இடத்துல கொஞ்சம் தேன்ல விழுந்துட்டான். ஒரு தேவ பிள்ளை, விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட சியோன் பீறி போட்டதை பார்க்க கூடாது. அது வேண்டாம். பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் கடைசியில் படிச்சீங்கன்னா நாய்களுக்கு பேர் எழுதப்பட்டிருக்கும். ஏன் நாய்க்கு பேர் எழுதப்பட்டிருக்கிறது? நாய் பரலோகத்துக்கு போகாத நாங்கள் எழுதப்படலை. ஆனால் நாய்க்கு பேர் எழுதப்பட காரணம், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. நாய்கள் என்று குறிப்பிட காரணம் என்னவென்றால், நாய்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். எது கக்குது? வேண்டாங்கிறது தான் வெளியே தள்ளுது. வாழ்க்கையில் வேண்டான்னு வெளியே தள்ளினதை கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் போய் இல்லை. ஒரு தேவப்பிள்ளை சிம்சோன் அப்படிதான் விழுந்தான். பீறி போட்டதை பார்க்க போனான். பார்க்க போன இடத்துல அதில் கொஞ்சம், அவன் நஸ்ரேய விருதமுடையவன், அவன் அதை தொடக்கூடாது. ஆனால் அவன் அதில் விழுந்து விட்டான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே சறுக்கலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. என் கண்கள் நேராய் நோக்க வேண்டும். என் பார்வையை ஸ்திரப்படுத்துங்க. 3வது சூழ்நிலையை பெரிதா பார்க்கக்கூடாது. கடலில் நடந்து வான்னு பேதுருவின் இடத்துல இயேசு சொல்லும் போது, பேதுரு கடலில் இறங்கி இயேசுவை பார்த்துட்டு கடலில் இறங்குறவன் இப்போ சுற்றி காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அவ்வளோதான் உள்ள போயிட்டான். கண்கள் நேராய் நோக்கி இருந்தால் அவன் உள்ள போயிருக்க மாட்டான். சூழ்நிலையை பெருசா பார்க்க கூடாது. 4வது சூழ்ந்து இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. ஆமென். வேவு பார்க்க போயிட்டு வந்ததுல யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகும் 13:28. 13:28. என்னாகும் 13:28. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நாங்க கானானை பார்த்தோம், நாங்க வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். ஆனா மற்றவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறத பார்க்கறாங்க.
இன்னைக்கு அநேக பிரச்சனையை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை இப்படி திருப்திப்படுத்த ஆமை தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிறவன் கடைசியில் ஒருத்தரையும் திருப்திப்படுத்தவும் மாட்டாங்க, அவங்களும் திருப்தியாக மாட்டாங்க. இதுதாங்க வாக்குத்தத்தத்தை பாருங்க, ஆயத்தம் பண்ணதை பாருங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, நேராய் நோக்க கடவுது. ஆண்டவரின் பார்வையை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, looking unto Jesus. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, fix your eyes on Jesus. உன் கண்களை இயேசு மேல பதிய வச்சிரு. ஆமென். கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருக்கணும் அவரை. அவன் அப்போதான் வழி விலகாது. பாவத்தை பார்க்க கூடாது, பீறி போட்டதை பார்க்க கூடாது, சூழ்நிலையை பெருசா பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க பார்க்க கூடாது. ஆயத்தம் பண்ணினதை பார்க்கணும், இந்த ஓட்டத்தை துவக்கினவரை பார்க்கணும். இதற்கு என்ன தேவை? என் கண்களை ஸ்திரப்படுத்தும், என் பார்வையை ஸ்திரப்படுத்தும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க, என் கைகளை ஸ்திரப்படுத்துங்க, என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், என் பார்வையை ஸ்திரப்படுத்தும். முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படிட்டு இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படு. முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க. மற்றவங்க உங்களுக்கு உட்காரவோ எழுப்பி நிற்கவோ ஒரு சில நிமிடங்கள் இப்ப ஜெபம் பண்ண போறோம். என் கால்களை ஸ்திரப்படு. ஓ பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் ஜெபம் பண்ணுங்க. ரமலகமதனரா, சிறுமையும் எளிமையுமான, சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலனும் நீரே, ஹல்லேலூயா, glory. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே உந்தன், தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி அமிலம்பா. தகப்பனே உந்தன் glory. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே. ரபல கபதன ரப ஷதன ரப கடரல ஏபல ரப ஷந்தரப ரிகபலர ஹட்டரபலர ரிபலரோ ஷேபரோ ஹட்டர லகதடரா. ஓ ரபல ரப ஷதன ரப கபரபலர. ஸ்திரப்படுத்துங்கப்பா. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கால்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. உமது வழிகளில் என் அடிகளை உறுதிப்படுத்துங்க. உமது வழிகளில் எனக்கு 1000 எண்ணங்கள் என் இருதயத்தில் ஓடுது. எனக்கு நிறைய பாதைகள் செம்மையாய் தோன்றுது. அதுல என் காலடி வேண்டாம்ப்பா. உமது வழிகளில் என் நடைகளை ஸ்திரப்படுத்துவீராக. என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துவீராக. எல்லாரும் கேளுங்க. ஆமென். உமது வழிகளில் ஆண்டவரை, இதை விட்டு நான் சாயும் போதே உங்க சத்தம் கேட்கட்டும். வழி இதுவேங்கிற சத்தம் கேட்கட்டும். உமது வழிகளில் என் நடைகளை ஸ்திரப்படுத்தும். உமது வழிகளில் என் நடைகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா. என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. என் நடைகளை உறுதிப்படுத்துவீராக.
ஜீசஸ் 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 ஹalleluya. அப்படி எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? என் கையின் கிரியைகளை என்னிடத்துல உறுதிப்படுத்துங்க. அப்படி ஜெபிக்க விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் கையின் கிரியைகள், நான் எதையோ செஞ்சுட்டு என் வாழ்க்கையை முடிக்க கூடாதுப்பா. உறுதிப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க இந்த யாரும் கமெண்ட் டைப் பண்ண கூடாது. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சேர்த்து தான் கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தையை தந்திருக்கிறார். உங்களுக்காக சேர்த்து தான் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துவீரா? உறுதிப்படுத்துங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சு ஓட்டத்தை நான் முடிக்க கூடாது. எதையோ அநேகர் பார்க்கிற விதங்களை கர்த்தர் அறிவீர். கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க. தாவீது ஆடு மேய்ச்சது உண்மைதான், ஆயுததாரியா இருந்தது உண்மைதான். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அவனுக்குன்னு தேவன் வைத்ததுதான் நிரந்தரமா இருந்துச்சு. அதை தான் தேவன் ஸ்திரப்படுத்தினார். கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. உறுதிப்படுத்துங்கப்பா. என் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க. இந்த ஜூலை மாதத்தில் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர்களே, உன்னதமானவர் அதை ஸ்திரப்படுத்துவார் என்று இந்த மாதத்தில் ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க. எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுங்க. உறுதிப்படுத்துவீராக. எதையோ செஞ்சு முடிக்க கூடாது ஆண்டவரே. உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்கப்பா. கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவையோடு இருக்கிறவங்க ஜெபிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். தேவையோடு இருக்கிறவங்க ஜெபிப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்துல தேவை இல்லைன்னா தேவையோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க தேவையா, இன்னைக்கு உங்க தேவை சந்திக்கப்பட்டிருக்கலாம், உங்க கையின் கிரியைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதனால நீங்க ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. தேவையோடு அநேகர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே, கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துவீராக. உறுதிப்படுத்துங்கப்பா. இதுதான் கன்ஃபார்ம் ஆயிட்டுனா பிள்ளைங்க தைரியமா முன் செல்வாங்களே, தைரியமா காத்திருப்பாங்களே. இன்னைக்கு தெரியலப்பா, கடைசி வரை ஆடு மேய்க்கிறது தானா, கடைசி வரை ஆயுததாரி தானா தெரியலப்பா. உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உறுதிப்படுத்துங்க. வாலிப பிள்ளைங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படுவதாகுமா, எதிர்காலம் உம்மால் உறுதிப்படுத்தப்படுவதாக. உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர் தாமே. அப்பா, ஒவ்வொரு வாலிபர்களுடைய கரங்கள்ல தருகிறோம். ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போக கூடாதுப்பா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. Glory Father. உறுதிப்படுத்துங்க. அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் கேளுங்க. அநேக காரியங்கள் நிமித்தம் கரைந்து போகிறது ஆண்டவரே. ஸ்திரப்படுத்துகிறவரே, இருதயத்தை ஸ்திரப்படுத்து. சோர்ந்து போகாது இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா. என் இருதயம் கரைந்து போகிறது. அதனால பயம் பிடிக்குது, இடையூறு திரளாகுது, முழங்கால் தள்ளாடுது. கிருபை செய்வீராக. இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்து நம்பிக்கையோடு காத்திருக்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்.
கர்த்தாவே கர்த்தாவே என் இதயத்தை ஸ்திரப்படுத்தும். என் இதயத்தை சொல்லுங்க. பலனும் நீரே, பலனும் நீரே, உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. பலனும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே என் கைகளை ஸ்திரப்படுத்தும். ஜெபமா வைங்க இந்த பாடல், அப்படி ஜெபமா வைங்க. ஆமென். ரபலா கமதர ரபா ஷஜரரே ஸ்திரப்படுத்தும். ஓ பலனும் நீரே, பலனும் உறுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருடைய கையின் கிரியைகள் உறுதிப்படுத்தப்படுவதாக. Glory bala hancharaba shekaraba hancharaba. Oh hallelujah. அப்படியே சொல்லுங்க. கர்த்தாவே என் கண்களை ஸ்திரப்படுத்தும். ஓ நான் இளையற்றவன், என் கண்களை ஸ்திரப்படுத்தும். ஆமென். கர்த்தாவே பலனும் நீரே, பலனும். Glory be to Father. Hallelujah, hallelujah. உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசு. நீர் எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துகிறவர், எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்கள் கண்களை ஸ்திரப்படுத்துகிறவர். அப்பா, உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, Jesus. Amen, amen, hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஃபுல்லா இப்படி ஜெபத்திலே இருங்க. ஆமென். இந்த ஒரு பல்லவியை நீங்க இப்படி பாடிட்டே இருங்க. ஆமென். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், என் கால்களை ஸ்திரப்படுத்தும், என் கைகளை ஸ்திரப்படுத்தும், என் பார்வையை ஸ்திரப்படுத்தும். பாடிட்டே இருங்க. ஆமென். வீட்டில் போய் ஏதாவது சமையல் பண்ணும்போது இது பாடிட்டே இருங்க. இது இருதயத்திலிருந்து வரட்டும், இது ஜெபமாகட்டும். காரணம் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் அப்படியே உங்களை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காண செய்து உங்க சமூகத்தில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். உடைய வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர், பலப்படுத்தினீர். இந்த ஆண்டவர் நேரத்தில் எங்களை ஜெபிக்கும்படி ஏவின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஃபாதர், நீரே ஸ்திரப்படுத்துகிற தேவன். எங்கள் கால்களை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும், எங்கள் கைகளின் கிரியைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், எங்கள் பார்வையை, எங்கள் கண்களை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. நீர் ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் சுதந்திரிக்க நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாங்கள் எவ்வளவு நிலையற்றவர்கள் என்பதை நீர் அறிவீர். ஸ்திரப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஆசீர்வாதமாய், நன்மையாய், மகிழ்ச்சியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.